உரியவன் कोशिश करती ஆகணும். है இதுதான் कि हमारी பாபாவும் स्थिति அறிகுறி पर காட்டுறார். மாயை பல விதத்துல வருவாள். परिस्थिति का प्रभाव स्थिति पर आ जाए, என்னுடைய ஸ்திதியை लेकिन தடுமாற்றத்துக்குரியதா हम बच्चों ஆக்கிறதுக்கு. को सदा ही என்னுடைய विजयी है ஸ்திதியை और निश्चय बुद्धि रहनी है। தடுமாற்றத்துக்குரியதா ஆக்குனதுன்னா तो बाबा कहते हैं மாயை, जिस समय அது कोई என்னுடைய भी சாதனை परिस्थिति இல்ல. आए பாபா என்ன சொல்றாருன்னா, तो எந்த बाबा को சூழ்நிலை साथी बनाओ, வந்தாலும் எந்த சூழல் வந்தாலும் தந்தையை तो உங்களுடைய अनुभव करेंगे कि मैं சகவாசமாக்குங்க. अकेला नहीं हूँ, मेरे साथ विशेष அப்போதான் शक्ति है। நீங்க தனிமையை அனுபவிக்க जहाँ மாட்டீங்க. बाप है உங்கள वहाँ தனிப்பட்ட चाहे कितने भी சக்தி இருக்கும், तूफान हो வலு वह இருக்கும். तूफा பா बन जाएंगे। எங்க பாபா இருக்காரோ, निश्चय बुद्धि विजयंती எவ்வளவுக்கு इस टाइटल की जो स्मृति புயல் है வருதோ அவ்வளவுக்கு उसके आधार से பாபா विजयी होना மேல है। புத்தி அளவுக்கு நம்பிக்கையா இருங்க, टाइम पर बस आ வெற்றிக்குரியவங்களா जाए ஆகுங்க. बस। இந்த इसलिए தலைப்புக்கு देखो தகுந்தாற் स्मृति போல सहज भी है और जब भूल जाते हैं तो भूल जाते हैं। நம்பிக்கையுள்ள புத்தியுடையவர்களா இருங்க. है तो बहुत सहज है, मैं किसकी எலி संतान हूँ, எலி எளிது. ஆனா मेरा बाप सर्वशक्तिमान है। நான் ये யார், स्मृति रखना बहुत सहज என் है, தந்தை யார், சர்வசக்திவான். परंतु जिस घड़ी இது जरूरत है இந்த इस விழிப்புணர்வு स्मृति की சுலபம். समर्थी की, ஆனால் நமக்கு தேவைப்படுற उस समय சமயம், अगर याद இந்த नहीं आई விழிப்புணர்வு நமக்கு तो शक्ति தேவைப்படுற नहीं சமயம், मिलेगी, இந்த சக்தி நமக்கு तो विजय தேவைப்படுற भी नहीं சமயம் होती है। நாம் சக்தி राइट, तो நம்முள்ள ज्यादा से வலு ज्यादा இருக்காது, अभ्यास நமக்கு रहे சாதனை कि இருக்காது. राइट टाइम पर राइट बात இத की பயிற்சி स्मृति, செய்யுங்க. इसकी சரியான मदद நேரத்துல लौकिक जीवन में भी मिलती है சரியான और விழிப்புணர்வு ईश्वर இருக்கும். जन्म में भी मिलती है லௌகீக कि வாழ்க்கையில राइट கூட टाइम पर நமக்கு राइट உதவி स्मृति கிடைக்கும். इमर्ज हो और हमें समर्थी भी हो और हम विजयी रतन भी बने। ओम शांति। अव्यक्त मुरली रिवीजन 1969 से ज्ञान के रतन और स्नेह के मोती। अव्यक्त वाणी तारीख है 24 अप्रैल 1974। अब त्रिमूर्ति लाइट के साक्षात्कार मुहूर्त बनने की डेट फिक्स करो। 24/4/1974. ऐसा कर्तव्य दिखाने के कौन निमित्त बनेंगे? நாள் குறிங்க. महारथी। நீங்க हर एक अपने को महारथी तो समझते हो ना, மும்மூர்த்தி ஒளி जबकि ஆகிறதுக்கு, भविष्य में அதன் सदा ஸ்வரூபம் श्री ஆகிறதுக்கு, लक्ष्मी श्री இந்த नारायण அதிர்வு बनने உங்களுள்ள की இருக்கிறதுக்கு हिम्मत रखते உங்களுடைய हैं நாளை குறிங்க. और லக்ஷ்மி चंद्रवंशी भी நாராயணர் ஆகிறதுக்கு कोई உங்களுக்கு भी அதிர்வு हाथ இருக்கா? नहीं उठाते, யாருமே இன்னும் तो सूर्यवंशी बनने वाले महारथी சந்திர हुए வம்சத்துக்கு ना। வரத்துக்கு யாரும் கை தூக்கல. जब सब महारथी சூரிய ऐसा வம்சத்துக்கு महान வரத்துக்கு कार्य மகாரத்திகள் ஆகிறதுக்கு करने தான் கை लग தூக்கியிருக்கீங்க. जाए तो विश्व மகாரத்திகளான நீங்க परिवर्तन कितने समय में होगा? அதிமேலான இந்த महारथियों காரியத்தை का செய்யறதுக்கு संगठन எவ்வளவு காலம் எடுக்கும்? समय प्रति உலக संपन्न மாற்றத்தை கொண்டு होता வரதுக்கு ही எவ்வளவு रहता காலம் है। எடுக்கும்? अब के இங்க संगठन में சத்சங்கம் भी क्या செய்யப்படுது. बीते हुए संगठन प्रमाण நாளுக்கு ही நாள் प्लान बनावेंगे या प्रैक्टिकल இந்த प्रभाव கூட்டத்துல की நீங்க வர डेट फिक्स சமயம் भी करेंगे? திட்டங்கள் போடுவீங்களா? जैसे अन्य सब बातों का திட்டங்கள் प्लान போடுவீங்களா? और डेट நடைமுறையில फिक्स करते எப்படி हो, என் வாழ்க்கைய நானு वैसे ही முன்னோக்கி செலுத்தணும்னு संपूर्ण திட்டங்கள் सफलता போடுவீங்களா? त्रिमूर्ति लाइट के அதே போல साक्षात्कार मुहूर्त बनने का प्लान और डेट इस அதே बार फिक्स அதே करेंगे மாதிரி தான் या इसके लिए कोई और मीटिंग தேதி होगी? குறிங்க, காலத்தை साइंस குறிச்சு वाले வைங்க. நீங்க टाइम மகாரதி बॉम्ब ஆகிறதுக்கு बनाते हैं तो எவ்வளவு क्या காலம் आप ஆகும்னு टाइम நீங்க தேதி बॉम्ब्स குறிங்க. नहीं बनाते? இல்ல அல்லது आप सिर्फ நாம बॉम्ब्स ही திட்டங்கள் बनाते हो போடணுமா? क्या? या सोचते हो कि अभी धरनी नहीं बनी है, காலத்தோட நீங்க இந்த जो சாதனைய भी பெற முடியுமா? प्रत्यक्ष फल निकल आए? எப்படி வெடிகுண்டுக்கு आजकल के जमाने காலத்தை में குறிக்கிறாங்களோ, धरती வெடிகுண்டு को வெடிக்கிறதுக்கு परिवर्तन காலத்தை करना குறிக்கிறாங்களோ, कोई அதே போல मुश्किल உங்களுடைய बात மகாரத்தி नहीं है। நிலையை அடையறதுக்கு நீங்க
இந்த कैसे பூமிய कि மாற்றத்துக்கு धरनी கொண்டு में வரதுக்கு ஒரு தேதி குறிக்க आजकल முடியுமா? साइंस फल पैदा कर देती है ना, விஞ்ஞானத்தின் नाउमीदवार அடிப்படையில को भी उम्मीदवार बना देती है ना। இந்த तो आप பூமியின் मास्टर மண்ணு सर्वशक्तिमान எப்படி ताज இருந்தாலும் तख्त और तिलकधारी क्या नाउमीदवार को நம்பிக்கை उम्मीदवार இல்லாத नहीं बना ஒரு सकते? மனிதர असंभव को நம்பிக்கையுடையவரா संभव ஆக்க करना முடியுமா? यह மாஸ்டர் சர்வ चैलेंज சக்திவானான நீங்க ब्राह्मणों का स्वधर्म நம்பிக்கையற்ற है, மனிதர்களுக்கு நம்பிக்கையை கொண்டு अर्थात வர முடியுமா? धारणा है। ம். तो स्वधर्म में स्थित होना செயல்படாத ஒரு விஷயத்த सहज செயலுக்கு है கொண்டு या வர कठिन முடியுமா? है? बोर्ड जो உங்களை लगाते हो ஒருநிலைப்படுத்துங்க. उसमें क्या உங்களுடைய लिखते हो? ஆதி சனாதன एक ரூபத்துல सेकंड में உங்களையே जनक सिद्ध अधिकार ஒருநிலைப்படுத்துங்க. प्राप्त करो। तो जरूर एक सेकंड में प्राप्त करने வாங்க, का வந்து ஒரே प्लान வினாடியில प्रैक्टिकल में உங்களுடைய है। செல்வாக்குகளை तब तो பெறுங்க लिखते हो ना। அப்படின்னு तो यही எல்லோருக்கும் असंभव को ஒரே संभव होने வினாடியில का चैलेंज करते திட்டங்கள் हो ना। போடுங்க. तो ऐसा फास्ट முடியாத कर्तव्य ஒரு कब से காரியத்தை शुरू करेंगे? சாதிச்சு காட்டுங்க. लेकिन बोर्ड के இந்த नीचे வகையில आप भी शब्द लिखते हो, अभी नहीं तो कभी नहीं। எப்போ நீங்க फिर तो अब से ही होना விரைவில் चाहिए முயற்சி ना। செய்ய तो ஆரம்பிக்க इस போறீங்க. वर्ष में कोई ऐसा अनोखा உங்களுடைய प्लान बनाओ। கப்பல் படகுல पहले क्या साक्षात्कार मुहूर्त ஒரு तैयार हो, திட்டம் போடுங்க. क्योंकि भक्ति में भी नियम है வித்தியாசமான ஒரு कि திட்டத்தை जरा போடுங்க. भी தயாரா खंडित இருக்கிறீங்களா? मूर्ति पूज्य இதுல ஆராய்ச்சி या பண்ணி मंदिर के பாக்குறீங்களா? योग्य नहीं बन सकती, और न இப்போ இந்த दर्शनीय வினாடியிலிருந்து मूर्ति बन ஆரம்பிங்க. सकती है। அ, வேறுபட்ட अच्छा, அபூர்வமான आगे की रीडिंग வித்தியாசமான कल सुनेंगे। திட்டங்களை போடுங்க. ओम இப்படி शांति। ஒரு அதிர்வை உண்டாக்குங்க. ஓம் சாந்தி. நாளைக்கு தொடரப்படும். மோகினி தேதி போக் படைக்க போறாங்க.